அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா? 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த வசனத்தை எல்லாம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். எனக்கு பிரியமானவள் எங்க இருக்கிறாள் என்றால் முள்ளுகளுக்குள்ள எங்க அம்மா தெரியும் ஒரு புஷ்பம் இருக்குது. ஆண்டி கூப்பிடுறாங்க, கூட்டின்னு வரையா? ஒரு பூ இருக்கு. அந்த பூ போல நான் நேசிக்கிறவன் இருக்கிறான். சபையை குறித்து, தேவ ஜனங்களை குறித்து, விசேஷமாய் என் வலது பக்கத்தை குறித்து புரியல பாருங்களேன். உங்களை குறித்து என் வலது பக்கம் யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? நீங்க தான். அடுத்த வசனம் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அடுத்த வசனத்துல காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ள, அது குமாரத்துக்குள்ள, இது குமாரருக்குள்ள என் நேசர் எப்படி இருக்கிறாரோ, அல்லேலூயா. அதே போல அந்த கனியும் வாய்க்கும் போது அது வேற வசத்தை, அது போலாம், அப்புறமா போலாம், அது பார்த்துக்கலாம். இப்போ கவனிங்க, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அது இந்த செய்தி. இங்க நம்மளுக்கு இப்போ சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திற்குள்ளே எனக்கு பிரியம், அவருக்கு பிரியமானவ எங்க இருக்கிறான்னா முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம் தான் அவருக்கு பிரியம். அதுக்குள்ள இருக்கிற புஷ்பத்தை அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, அவருக்கு பிரியமானவன் எங்க இருக்கிறான்? அவருக்கு பிரியமானது ஒண்ணு இருக்கு. அது எங்க இருக்குன்னா முள்ளுக்கு நடுவுல இருக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முள்ளு போல எப்படி ஒரு நெருக்கம், குத்துதல், அந்த குத்தி 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 கிழிக்கப்படுது. ஆனா இந்த பூ என்ன நினைக்குது, நம்மள சுத்தி ஆண்டவர் இப்படி முள்ளா வச்சுட்டாங்க, இப்படி பண்ண முடியல, இப்படி முள்ள முடியல, ஒரே குத்திட்டு இருக்கு. என் ஆண்டவர் இப்படி முள்ளுக்கு நடுவுல வச்சுட்டாரு அப்படின்னு அந்த புஷ்பம் சொல்லல. அது போல வாழ்க்கை வாழறவங்க சொல்றாங்க, என் ஆண்டவர் இப்படி வச்சுட்டாரு, ஒரே முள்ளு குத்துதே, குத்திட்டே இருக்கேன், என்ன பண்றது தெரியலையே, இப்படியும் போக முடியல, இப்படியும் போக முடியல, சுத்தி முள்ளு, முள்ளுகளுக்கு உள்ள என்ன வச்சுட்டாரு. ஆனா ஆண்டவரே பிரியம் எங்க இருக்குன்னா அந்த முள்ளுக்கு நடுவுல ஒரு பூ பூத்து இருக்குது பாருங்க, அதனாலதான் அது பிரியம். அல்லேலூயா. பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பம், அல்லேலூயா. பாருங்க, அந்த பள்ளத்தாக்குக்கு ஏன் வராது அப்படின்னா அந்த பள்ளத்தாக்குல ஒரு பெரிய ஒரு வாசம் வீசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்குல அந்த வாசம் வீசுகிறபடியாக அவர் அந்த வாசத்தை தேடி வருகிறார். அந்த வாசம் எப்படி வருகிறது, அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எப்படி வருகிறது என்றால், நான் எப்போ வாரம் சொன்னேன், அந்த முக்களால அந்த மலருடைய இதழ் கிழிக்கப்பட்டு அதுல முள்ளு குத்தி குத்தி என்ன பண்ண அந்த பூ கிழிக்கப்பட்டு அந்த பூல இருந்து ஒரு வாசம், அந்த லீலி புஷ்பத்திலிருந்து ஒரு நறுமணமான வாசம் வீச ஆரம்பிக்கிறது. என் நேசர் வருகிறார், அப்படியே எங்கேயோ ஒரு வாசம் வீசுதே. அல்லேலூயா. அந்த வாசத்தை தேடி அந்த பள்ளத்தாக்குகளின் வேலி. அல்லேலூயா. கர்த்தருடைய அடுத்து சொல்றோம் பாருங்க, அவரே
லீலி புஷ்பம் ஆமென். என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த வாசத்தை தேடி வருகிறார். குமாரத்திகளுக்குள்ளே என் பிரியமானவள் எங்க இருக்கிறான்னா அந்த முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறார் ஆமென். என்று ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எங்க இருக்கிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே இருக்கிறார், மேய்கிறார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனை இல்ல வெள்ளை போலும் அதிலிருந்து வடியும் என்று சொன்னேன். அப்படின்னா என்ன? அந்த லீலி புஷ்பத்துக்கு ஒத்து நம்மள பேசுறாரு. அந்த லீலி புஷ்பத்திலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலம் வடிந்து கொண்டிருக்கிறது. அப்போ லீலி புஷ்பத்தை போல நம்ம சுத்தி இருக்கிற முள்ள பார்க்கிறோமே கண்டி, அந்த மலருக்கு எவ்வளவு மேன்மையை கொடுத்து எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பது தெரியும். அந்த மலருக்கு என்று ஒரு வாசம் இருக்கிறது. கர்த்தர் எங்க இருக்கிறார் என்பது தெரியல நிறைய பேருக்கு. அந்த லீலி புஷ்பத்தை சுத்தி தான் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நம்ம பார்த்தோம் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். இதுலதான் நான் விட்டேன். முதல் வசனத்தை வாசிங்க. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்ரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். எங்க போனாரு அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க கேட்கிறாங்க. ரூபவதியே எங்க போனாரு, நாங்களும் தேடுவோம் என்று சொன்ன பொழுது 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்த வர்க்க பாக்திகளுக்கும் போனார். என் நேசர் எங்க போனார் என்றால் அந்த லீலி புஷ்பம் உள்ள தோட்டங்களில் மேயவும் அந்த லீலி புஷ்பத்தை கொய்யவும், அதாவது அதை எடுத்துக்கொண்டு போகவும் வந்தார். அல்லேலூயா. அது நல்லா இப்போ வாசனை வீசுது. முள்ளுகளுக்குள்ளே அந்த நெருக்கத்திலேயே அது வளர்ந்து வந்துடுச்சு. எப்பவுமே அது முள்ளுக்கு நடுவுல இருக்காது. ஒரு நேரம் வரும், என் நேசர் அதை கொய்து கொண்டு போவார். அது எப்பவுமே முள்ளுகளுக்குள்ளேயே இருந்து அப்படியே மடிந்து விடாது. எப்போ அது வாசம் வீச ஆரம்பிக்கிறதோ, எப்போ அது முள்ளுகளுக்கும் மீறி அது வளர்ந்து புஷ்பம் அப்படியே பெருசாகி அது இதழ் கிழிக்கப்பட்டு அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எப்போ வாசம் வீச ஆரம்பிச்சுட்டோச்சோ அப்பவே என் நேசர் அதுல உலாவுகிறார், அதை கொய்து கொண்டு போக வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம். அதான் யோபுல கூட வாசிச்சோம். யோபு 9:12 வாசிச்சோம். வாசிங்க. இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? ஆமென். தோட்டத்துல வந்து அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார் என்று அவரை கேட்பவனும் யார் என்று சொல்ல. அப்போ பாருங்க, அந்த முள்ளு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மலரை அது குத்தி காயப்படுத்தி கிழித்து இருக்கலாம். ஆனா ஒரு நாள் நேசர் வரும் பொழுது முள்ளுகளுக்குள்ள இருந்த அந்த லீலி புஷ்பம், முள்ளுனுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்த லீலி புஷ்பம், சுத்தி முள்ளு, யார கிட்ட வந்தா கொத்தம், சுத்தி அது தன் பாதுகாப்புல தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருந்தது. ஆனா ஒரு நாள் நேசர் வந்தார், அதை கொய்து கொண்டு போனார், அறுத்து கொண்டு எடுத்து கொண்டு போனார். அல்லேலூயா. அதுதான் அந்த உன்னதப்பட்ட 6:1-2 நம்ம வாசிச்சோம். அல்லேலூயா. வாசிங்க. 3வது வசனமும் வாசிங்க. நான்
என் நேசர் உடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். ஆமென். லீலி புஷ்பங்களை கொய்யவும் 2வது வசனத்துல போட்டிருக்கு. எதுக்கு அங்க வந்து உலாவுகிறார்னா, எது வாசம் வீசுகிறதோ, எது முட்களால கீழ்க்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே அவர் தம் கரத்திலே எடுத்து கொண்டு போய்விடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய அப்பா அந்த முள்ளெல்லாம் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. முள்ளுக்கு முடிவு நடந்ததை நான் பின்னாடி சொல்றேன். அந்த முள்ளுக்கு என்ன குத்தி காயப்படுத்தினதுக்கெல்லாம் என்ன முடிவுன்றதை நான் பின்னாடி ஒரு 2 வசனம் நான் சொல்றேன், கவனிங்க. ஆனா நேரம் வரும் பொழுது அவர் தம் கரத்திலே எடுத்து விடுகிறார். அதான் ஏசியா 62:3 நான் சொன்னேன். 62:3 வாசிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கரத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்பொழுது ஏதோ நம்ம நெருக்கி கொண்டிருக்கிறது. காலையில கூட அந்த ஆராதனையில சொன்னேன். அல்லேலூயா. நெருக்கத்தை மாற்ற அந்த நெருக்கி அந்த முள் என்ன பண்ணுச்சு, அது தனக்குள்ளே வைத்து கொண்டிருந்தது. ஆனாலும் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், முள்ளுதான் லீலி புஷ்பம் தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அது வேணா நம்மள குத்தி காயப்படுத்தலாம், கிழிக்கலாம். ஆனா அதுவும் எதுக்கு கர்த்தர் அதை அனுமதிக்கிறாரு? எதுக்கு முள்ளுகளுக்குள்ள அவ்வளவு பெரிய அழகான ரொம்ப மகிமையான வாசமிக்க ஒரு மலரை கொண்டு போய் ஏன் முள்ளுகளுக்குள்ள மலரை விட்டார்னா நோக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. அது குத்தி 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 கிழித்தாலும் அது நிமித்தம் வருகிற ஒரு வாசனை இருக்கு பாருங்க. அந்த வாசனை தேடி என் மணவாளன் வருகிறார். அந்த வாசத்தை தேடி வருகிறார். அந்த வாசம் அவரை இழுத்து விடுகிறது. அல்லேலூயா. அந்த வாசம் அவரை அதுக்குள்ள உலாவ வைக்கிறது. ஆமென். லீலி புஷ்பங்களுக்குள்ள மேய்கிறார். அவர் பொய்து கொண்டு போத வருகிறார். அந்த லீலி புஷ்பத்துக்காக தான் வர்றார், முள்ளுகளுக்காக வரல. ஆமென். அல்லேலூயா. சுத்தி நிறைய முள்ளு இருக்கு, நடுவுல ஒண்ணு வளருது. அல்லேலூயா. நடுவுல ஒண்ணு அப்படியே எழும்புது. நாம சொல்லுங்க. அல்லேலூயா. அது குத்தி 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 வந்தாலும் சரி, அது அப்படியே மலர்ந்து வாசம் வீச ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அந்த லீலி புஷ்பம் அங்க இருக்குன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த மலர்னுடைய வாசம். அல்லேலூயா. என்னதான் குத்தி கிழிக்கப்பட்டாலும் உன் சாட்சியின் வாசம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை தான் நெருக்கம் வந்தாலும், எத்தனை தான் போராட்டம் வந்தாலும், சகலத்தையும் சகித்து நீ ஆண்டவருக்காக நிற்கிறீங்க. அந்த வாசம் எப்படி அவருக்கு போகிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. லீலி புஷ்பம் எங்க இருக்குன்னு தெரியலங்க. அதனுடைய வாசனை பல மைலுக்கு அப்பால் அடிக்குது. ஓ, இந்த இடத்துல ஒரு லீலி புஷ்பம் இருக்கிறது, இங்க லீலி புஷ்ப தோட்டம் இருக்கிறது, அந்த வாசம் எனக்கு தெரிகிறது என்று சொல்லி மணவாளன் வருகிறார். அந்த வாசம் வீச வைக்கிறது. உன்னை சுற்றி நெருக்கி இருக்கிற காரியங்கள், உன்னை சுற்றி குத்தி கொண்டு இருக்கிற காரியங்கள், உன்னை வேதனைக்குள்ளாய் நடத்துகிற காரியங்கள், உன்னை மனம் வீச பண்ணுகிறது. நீ கண்ணீர் விட தேவையில்லை, கலங்கவும் தேவையில்லை. உன் ஒவ்வொரு நெருக்கமும் ஒரு வாசம். உன்னுடைய ஒவ்வொரு நெருக்கமும், உனக்குள்ள குத்தப்படுகிற அந்த வேதனை ஒவ்வொன்றும் ஒரு வாசமாய் மாறுகிறது. அது பள்ளத்தாக்கு எங்கும் வீசுகிறது. அதை தேடி வர, அதுக்குள்ள உலாவுகிறார், அதை எடுத்துக்கொண்டு போகிறார். அவர் எடுத்துட்டாரு. 2 காரியத்தை சொல்லலாம். ஒண்ணு, அந்த லீலி புஷ்பம் வாசம் வீசிருச்சு அப்படின்னா அது அவர் கரத்துல ஒண்ணு, அது மரணம், எடுத்து கொண்டு போய் விடுகிறார். அதுக்கப்புறம் பூமியில வைக்க மாட்டார். தன் கிரிகளை விட்டு ஓய்ந்திருப்பான்றாரு. அவர் கரத்துல போயிடும். ஒண்ணு இமையில இப்ப இருக்கிறோம். இப்பதான் அவர் கரத்துல நான் பயன்படுகிற ஒரு வாசனையுள்ள கருவியாய் பாத்திரமாய் கத்தது.
அவர் கரத்துல ராஜமுடியும் அலங்காரமான கிரீடமா இருக்கும். அல்லேலூயா. எடுத்துட்டாரு அவர் கரத்துல. அதுக்கப்புறம் முள்ளு கிடையாது இல்ல. அல்லேலூயா. அந்த கொஞ்ச காலம் தான், அந்த வாசனை வீசுற வரைக்கும் தான். எத்தனை பேரு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர், விழுந்து போனவங்க எத்தனை பேர் இல்ல. ஆனாலும் அப்படியே முள்ளு குத்துனாலும் இது அப்படியே நிக்குது பாருங்க. அப்பதான் அது குத்த 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 ஒரு வாசனை வருது பாருங்க. அந்த வாசனையை தேடி கர்த்தர் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை குறித்து 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க அந்த 1 வசனத்தை. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன். யார் அது? கர்த்தர். யாரு? இயேசு. நான்னா யார்? அவர். கர்த்தர். ஆமென். அவர் என்னவா இருக்காரு? சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்குகளின் லீலியுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் தான் அவங்க தான் நானுன்றேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லீலி புஷ்பம் யாரு? கர்த்தர். கர்த்தர் யாரு? லீலி புஷ்பம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் லீலி புஷ்பத்தோட இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட உனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னாரு, நான் சாரோனின் ரோஜா. ரோஜாக்கு முள்ளு எங்க இருக்கு? வெளியே இருக்கு. லீலி புஷ்பத்துக்கு உள்ள இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டுமே அவர் தான் சொல்லுது. வெளியும் அவருக்கு வாழ்ந்த நாட்கள்ல வெளியவும் உள்ள இருந்தது, உள்ளவும் உள்ள இருந்தது. அவர் சொல்றாரு, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எதுக்கு ஒப்பிடுறாரு? தன்னை எதை வச்சு அடையாளப்படுத்துகிறார்? தன்னையே அடையாளப்படுத்த முடியாது எது அப்படின்னா நீங்களும் நானும் தான். ஆமென். அல்லேலூயா. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமா இருக்கிறேன். இப்போ அவர் லீலி புஷ்பமா இருக்கிறாரு. அவர் தன் சாயலை, தன்னுடைய குணாதிசயங்களை, தன்னுடைய காரியங்களை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால் உன்னை என்னை ஒப்பிட்டு பேசுகிறார். ஆமென். அதான் அடுத்த வருஷம் 2வது வசனம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவர்கள் இருக்கிறார். இங்க முன்னாடி சொல்றாரு, நான் தான் லீலி புஷ்பம்ன்ற. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள், ஒரே ஒரு வசனத்தை கொடுத்துட்டு நான் திருப்பி போயிடுறேன். அப்போஸ்தலர் 9:5 வாசிங்க. அப்போஸ்தலர். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆமென். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த முள்ளு நடுவுல லீலி புஷ்பம் இருக்கு. ஆமென். இவர் பாருங்க எதுக்கு ஒப்பிடுகிறார் அந்த இடத்துல. நான் சாரோனின் ரோஜாவும் நான் பள்ளத்தாக்கு, நானும் எனக்கும் முள் இருக்கு, அந்த முள் என்னையும் குத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுத்தி இருக்கிற முள்ள கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்திடுவார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நம்ம சுத்தி இருக்கிற முள்ளுகளுக்குள்ளே ரோஜா, அந்த முள்ளு தான் பெரிய ஆசீர்வாதமாய் ஆண்டவருக்கு மாறினது. நான் இப்ப சொல்ல போறேன். இப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த முள்ளு தான் பெரிய ஆசீர்வாதமாய் மாற போகுது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அங்க சரீரம் முழுவதும் முக்கையாலதான் காயம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். தலையில முட்கிரீடம். அந்த சாட்டையில முள் பின்னப்பட்ட சாட்டையில தான் அவர் அடிக்கிறாங்க. அடிச்ச உடனே அந்த இழுத்த உடனே சதை கிழித்து கொண்டது. அல்லேலூயா. முள் ஒரு சிலர் கம்பிகளால பின்னப்பட்டதுன்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க அதுல முள்ளுல சாட்டைய பின்னி அதுல அடிச்சு எடுத்து கொண்டு போனாங்கன்னு சொல்றாங்க.
ஆனா அவருக்கு முள்ளுகளால நிறைய காயம் சரீரத்துல இருந்தது. அந்த காயம் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. அந்த ஒவ்வொரு காயமும் இன்றளவும் நறுமணமாய் இருக்கிறது உலகத்துல. அதே போலதான் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீ பட்ட ஒவ்வொரு காயமும் நறுமணமாய் மாறும், அது வாசனையாய் மாறும், அது ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவருக்கு காயம் ஏற்பட்டது அந்த முட்களால, அந்த காயமே உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. அது உலகத்துக்கு வாசனையாய் மாறினது. எத்தனை முட்களால் அவருக்கு அடிக்கப்பட்டு காயம், தலையில முட்கிரீடம் சுமந்தார். முள்ளுகளால பின்னி சாட்டையில அவரை அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடி, அந்த காயம் பாருங்க, ரத்தம் பீறிட்டு வந்தது. அது உலகத்துக்கு வாசனையாய் மாறினது. ஒவ்வொரு காயத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. ஒவ்வொரு காயமும் உலகத்துக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, ரட்சிப்பை கொண்டு வந்தது, மீட்பை கொண்டு வந்தது, பரிசுத்தத்தை கொண்டு வந்தது, பரலோகத்தை கொண்டு வந்தது. சொல்லிக்கொண்டே போகலாம். நீ பட்ட ஒவ்வொரு காயமும், முட்களால குத்தப்பட்ட ஒவ்வொரு குத்தம் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். அது ஆசீர்வாதமாய் மாறி பேச ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கிழிக்கப்பட்ட அந்த இதழ் முள்ளால கிழிக்கப்பட்டது. அதே போலதான் கல்வாரி சிலுவையில அவர் கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பம். நான் சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பம், அந்த லீலி புஷ்பம் கல்வாரி சிலுவையில கிழிக்கப்பட்டது. அல்லேலூயா. இன்றளவு நறுமணமாய் வீசிக்கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றளவு வாசனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பம், முட்களால கிழிக்கப்பட்ட லீலி புஷ்பம் இன்றளவும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நறுமணமாய் வீசிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லா இடத்துலலாம் நீ கிழிக்கப்பட்டாயோ அதெல்லாம் ஒரு நாள் வரும், அது ஆசீர்வாதமாய் வாசனையாய் மாறிவிடும். அல்லேலூயா. கிழிக்கப்பட்ட இடம்லாம் அவருக்கு அது வல்லமையாய் மாறிவிட்டது. அதே போல எனக்கு வல்லமை எங்க இருக்கிறது? கிழிக்கப்பட்ட இடத்திலிருந்து வல்லமை புறப்படும், கிழிக்கப்பட்ட இடத்திலிருந்து வாசனை புறப்படக்கூடும். எந்த அளவுக்கு நீ கிழிக்கப்பட்டாயோ, எந்த அளவுக்கு முள் குத்தி கிழிக்கப்பட்டதோ, அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் வரலே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த முள்ளுக்கு நடுவுல இருந்துதான் லீலி புஷ்பம் பேசுது. யாத்திராமத்துல தானே வாசிச்சோம். மோசேக்கு திருப்பவன நான் முடிக்க போகிறேன். சும்மா உங்களுக்கு உதாரணத்துக்கு, அந்த முள்ளுக்குள்ள இருந்து இந்த லீலி புஷ்பம் பேசுது. இயேசுதான் சொல்றாருல்ல, நான் தான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலியும் நான் என்று சொல்றார். அப்ப பாருங்க, அந்த முள்ளுக்குள்ள எங்கிருந்து பேசுது லீலி புஷ்பம். அல்லேலூயா. அந்த முட்செடியில இருந்து, முட்செடி எரியுது, அதுக்குள்ள இருந்து கர்த்தருடைய தூதனானவர் கடவுள் பேசுறார். அல்லேலூயா. முட்செடிக்கு நடுவுல தான் இருக்கிற வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாய், அது மதுரமுள்ள வார்த்தையாய், வெள்ளை போல அந்த வாசனை உள்ள வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வருகிறது என்று சொல்லப்பட்டது. அதே போல இப்போ நீ ஒருவேளை முட்செடிக்கு நடுவில் இருக்கலாம், குத்தி கிழிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அங்கிருந்து தான் பேசுகிறார். முட்செடியில் இருந்து நாங்கள் லீலி புஷ்பம் பேசினது தேவ பிள்ளைங்க. அதே போல உன்னை கொண்டு பேசுவார், உன் வாசல் தேடி வருவார். ஒரு நாள் வரும், அன்னைக்கு அந்த பள்ளத்தாக்குகளில கர்த்தர் இறங்குவார். அன்னைக்கு இறங்கி தமக்கு பிரியமான லீலி புஷ்பத்தை கொய்து கொண்டு போகும்படி அவர் அங்கே மேய்கிறார், உணவுகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல இருக்கிறார்? உன்னை சுற்றி இருக்கிறார், உன் குடும்பத்தை சுற்றி இருக்கிறார், உன் வீட்டை சுற்றி இருக்கிறார். முள்ளு இருக்குன்னு கவலைப்படாத. என் வாழ்க்கையை நெருக்கி கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில கண்ணீர் வரவழைத்துக் கொண்டு இருக்கிறது. இனி எவ்வளவுதான் ஆண்டவரே நான் வேதனைப்பட்டவன், இந்த முட்களை போல என் வாழ்க்கையை சுற்றி எத்தனையோ காரியங்கள் என்னை குத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று கலங்காத. உன்னிலிருந்து
புறப்படும் ஒரு வாசனை. அந்த வாசனையை தேடி என் கடவுள் வருவார், என் கர்த்தர் வருவார். உன்னை கொய்து கொண்டு போகும்படி, உன்னை எடுத்துக்கொண்டு போகும்படி அவர் தன் கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் வைக்கும்படி உன்னை ஒரு நாள் வரும். அன்னைக்கு தம் கரத்தில் வைத்துக் கொள்ளுவார், தன் கரத்தில் இருந்து செயல்படுத்துவார். தேவ பிள்ளையே, அன்னைக்கு இயேசு முட்களாலே காயப்பட்டார். அந்த முள் அவரை குத்தி கிழித்தது, ரத்தம் அழிந்தோடினது, சதைகள் பீக்கப்பட்டது, தலையில முள்கிரீடம் நெருக்கப்பட்டது. ஆனா இன்றளவு நறுமணமாக இருக்கிறது. ஒவ்வொரு காயமும், முட்களால் கிழிக்கப்பட்ட ஒவ்வொரு இடமும் ஒரு வல்லமையாய் மாறினது, ஒரு ஆசீர்வாதமாய் மாறினது, உலகத்துக்கு மீட்பாய் மாறினது. அதே போலதான் உன் வாழ்க்கையில குத்தப்பட்ட ஒவ்வொன்றும் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எந்த அளவுக்கு நீ குத்தி கிழிக்கப்பட்டாயோ, நாட்கள் வருகிறது, அது ஆசீர்வாதமாய் மாறும், அது வல்லமையாய் மாறும், அது காலங்காலமாய் வாசல் வீசும். உனக்கு பின்பு உன் ஜெனரேஷனுடைய காரியங்களிலே, காலங்களிலே அது வாசனையா இருக்கும். தேவ பிள்ளைய, இன்றளவும் அவர் நறுமணமாய் உலகத்துல மனம் வீசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒரு 2 வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 55:13 வாசிங்க. செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். கர்த்தர் கரத்துல வந்துட்ட, அங்கிருந்து உன்னை கொய்து கொண்டு போயிட்டாரு அப்படின்னா முட்செடிக்கு பதிலாக இப்போ கர்த்தருடைய கரத்தில் தேவதாரு விருட்சம். தேவதாரு விருட்சம் முளைக்கும். தேவ பிள்ளைகள், கரத்துல எடுத்துட்டாரு, கொய்து கொண்டு போயிட்டாரு அப்படின்னா அது தேவதாரு விருட்சம் மலை. முச்செடியில வாழ்ந்த உனக்கு இப்ப தேவதாரு விருட்சங்கள் மலையை சுற்றி, நீலி புஷ்பத்தை சுற்றி. அந்த முச்செடிக்கு பலன். ஏசாயா 27:4 வாசிங்க. அடுத்து எபிரேயர் 6:8 எடுத்து வச்சுங்க. உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முட்செடியையும் நெரிஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். முட்செடிகளே, அல்லேலூயா, நாட்கள் வரும். ஆமென். லீலி புஷ்பத்தை எடுத்துட்டார்னா அடுத்து அதுக்கு அழிவுதான். ஆமென். அல்லேலூயா. முட்செடிகளை கொளுத்தி விடுவேன். இன்னொரு வசனம் கூட இருக்கு, எபிரேயர் 6:8. சீக்கிரம் வாசிங்க. முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது. சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. முடிவு சுட்டெரிக்கப்படுவதே. ஆமென். அவர் கரத்துல முள்ளுகள் எல்லாம் சுட்டெரிக்கப்படும், ஒரு நாள் வைக்கப்பட்டுடும். அல்லேலூயா. உன்னை குத்தின, நெருக்கின, எல்லாம் கிழித்த அத்தனையும் ஒரு நாள் சுட்டெரிக்கப்பட வைக்கப்படும். ஆனால் நீயோ அவர் கரத்துல உன்னை கொய்து கொண்டு, உன்னை சுற்றி இருக்கிற உன்னை குத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் உன் இருதயத்தை கிழிக்கிற அந்த முல்லை குறித்து கலங்காத. அது குத்ததான் உன்னிலிருந்து வாசம் புறப்படும், உன்னிலிருந்து ஒரு வாசம் புறப்படும். அந்த வாசத்தை தேடி என் அருள்நாதன் பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரே முள்ளுதான். முள்ளுகிட்ட யாரும் போக மாட்டாங்க. ஆனா என் நேசர் வராது. எதுக்கு? அந்த முள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குப்பா, அந்த முள்ளுதான். ஆனா முள்ளுக்குள்ள ஒண்ணு எனக்கு வேண்டியது இருக்கு, எனக்கு பிடிச்சது ஒண்ணு இருக்கு, நான் விரும்பினது ஒண்ணு இருக்கு, என்னுடையது ஒண்ணு இருக்கு. எங்க இருக்குன்னா அது முள்ளுக்கு நடுவுல எதுக்கு வராண்டவர், எதுக்கு அவருக்கு பிரியமானது அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, நடுவுல ஒண்ணு இருக்கு.
இருக்குப்பா. ஆமென் ஆமென் ஆமென். நடுவுல எனக்கு பிடிச்சது இருக்கு. ஆனா எனக்கு பிரியமானது அதுக்குள்ளதான் இருக்குது. முள்ளுதான் ஆனா எனக்கு வேண்டியது அதுக்கு அங்கதான் இருக்குது. முள்ளுதான் ஆனா நான் நேசிக்கிறது அங்கதான் இருக்கிறது. முள்ளுதான் ஆனா எனக்கு பிரியமானது அங்க இருக்கிறது. எனக்கு பிரியமானது அங்கதான் இருக்கிறது. எனக்கு வேண்டியது ஒண்ணு அங்கதான் இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அங்கதான் இருக்கிறது. என்னை இழுத்து கொண்டு வந்தது அந்த வாசம் அங்கிருந்து தான் வீசுது. எனக்கு அது வேணும் என்று சொல்லி தேவன் வருவார். உன்னை கொய்து கொண்டு போக வருவார். தேவத்திலேயே உன்னை கொய்து கொண்டு போக வருவார். அவருக்கு பிரியமானது எங்க இருக்கிறது? முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது. அந்த லீலி புஷ்பம் எங்க இருக்கிறது? முள்ளுகளுக்குள்ளே. எனக்கு பிரியமானவள் அங்க இருக்கிறான். எனக்கு ரொம்ப வேண்டியவ அங்க இருக்கிறான். எனக்கு பிடிச்சவ அங்கதான் இருக்கிறான். எனக்கு வேண்டியப்பட்டவ அங்கதான் இருக்கிறான் என்று சொல்லி அவர் அங்க வருகிறார். தெய்வம் அதை தெரிந்து கொண்டு போக வருகிறார். அதன் நடுவில் வருகிறார். அதை எடுத்துக்கொண்டு போயிட்டான். அவர் கரத்துல நீ அவர் கரத்துல அந்த அரவணைப்பின் கரத்துல முன்னுக்கு அப்புறம் எங்க நேரா அவர் கரத்துல அறுத்து கொண்டு போவான். எடுத்து கொண்டு போவான். அங்க வேதனை இல்லை, அங்க துன்பம் இல்லை, அங்க கஷ்டம் இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, அங்க எதுவுமே இல்லை. தேவையில்லை. இங்கு மாத்திரம் இல்ல, பரலோகம் மாத்திரம் அல்ல, இந்த பூமியிலேயே அந்த நன்மையை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் கரத்துல போயிட்டீங்கன்னா அங்க வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை. நேரடியா அப்பானுடைய கரத்துல, நேரடியா அப்பானுடைய கரத்துல இருப்பார். எல்லா கண்களை மூடி தெய்வ சமூகத்துல தெய்வ பிள்ளை முள்ளுக்கு நடுவில் இருந்து லீலி புஷ்பம் பேசுறது போல உண்மையில்தான் கர்த்தர் பேசுவார். ஆமென் ஆமென். முள்ளுக்கு நடுவில் இருக்கிற லீலி புஷ்பமே, ஆமென். உன்னை சுத்தி இருக்கிற முள்ளை பார்க்காத. ஆமென். நீ யார் என்பதை பாரு. ஆமென். உனக்குன்னு ஒரு வாசம் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நேசம் எங்க இருக்கிறது? ஆமென். இனிமேல் பறந்த கொடி நேசம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரே, அவளை குறித்து தான் சொல்லுகிறார். நேசம் வலியது. ஆமென். அது மகா வலியது. ஆமென். ஏன்னா நேசத்துக்குரிய லீலி புஷ்பம் அங்க இருக்கிறது. கர்த்தர் எங்க உலாவுகிறார்? லீலி புஷ்பங்களுக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் உதடுகள் லீலி புஷ்பம். உன்னதான் சொல்றார், உன் உதடுதான் அவர் உதடு, உன் வாய்தான் அவருடைய வாய். அதிலிருந்து வெள்ளை போல சென்று பல வாசனை வீசுகிறார். வாசனை உள்ள வெள்ளை கோலம் அதிலிருந்து வடிகிறது என்று அது மட்டுமல்ல, முள்ளுக்கு நடுவில் இருந்து அந்த லீலி புஷ்பம் பேசுவது போல முள்ளுக்கு நடுவில் இருந்தாலும் உன்னை கொண்டுதான் கர்த்தர் பேசுவார். நீ கர்த்தருடைய வாழ்வு வெள்ளை கோலம் வீசுகிற வாசனையுள்ள வாய், வாசனையுள்ள வெள்ளை கோலம் லீலி புஷ்பத்தில் இருந்து உன்னை கொண்டு நீ முட்களுக்கு நடுவில் இருந்தாலும் உன்னை கொண்டு கர்த்தர் பேசுவார். உன் வாய் அவருடைய வாய். நான் தான் அந்த லீலி புஷ்பம். இருந்து தான் கர்த்தர் கிரியை செய்வார். நாட்கள் வரும், காத்திரு. அவர் கரத்துல போயிடுவேன், அவர் கரத்துல போயிடுவேன். அவர் கொய்து கொண்டு போவான். இப்ப உலாவி கொண்டு இருக்கிறான், அடுத்து கொய்து கொண்டு போவான். அந்த பள்ளத்தாக்குல இறங்கி லீலி புஷ்பத்துக்குள்ள மேய்கிறான். அவர் உலாவுகிறான். இந்த சபையில உலாவுகிறான், உன் குடும்பத்துல உலாவுகிறான், உன் பிள்ளைகள் மத்தியில உலாவுகிறான். எதற்கு? எப்போ நேரம் வருமோ அப்போ அவர் கரத்துல, எப்போ நேரம் வருமோ அப்பொழுது அவர் உன்னை கொய்து கொண்டு போவார். அவர் மகிமையாய் உன்னை எடுத்து பயன்படுத்தும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, நேரடியாய் அவர் தொடர்புல இருக்கும்படி, அவர் கரத்துல நீ இருக்கும்படி ஒரு நாள் வரும். லீலி புஷ்பமே, முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பமே,
லீலி புஷ்பத்துலதான் கர்த்தர் இருக்கிறாங்க. அங்கதான் கர்த்தர் இருக்கிறார். உன்னோடுதான் கர்த்தர் இருக்கிறார். உன்னோடுதான் கர்த்தர் இருக்கிறார். உனக்குள்ளதான் கர்த்தர் இருக்கிறார். அன்னைக்கு எப்படி மோசேக்கு முச்சடியிலிருந்து பேசினாரோ, உன்னிலிருந்து தான் அநேக இடத்துல கர்த்தர் பேசுவார். தேவ பிள்ளைங்க, உனக்கென்று ஒரு வாசம் இருக்கிறது. முச்சடிக்கு எந்த வாசமும் கிடையாது, அது குத்ததான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. ஆனா நீ அப்படி இல்லை. மணவாளனை ஒரு கிட்ட இழுக்கிற ஒரு வாசனை, உன்னை தேடி வரவழைக்கிற ஒரு வாசனை, அது எங்கிருந்து புறப்படுகிறது? உனக்கு நடுவுல இருந்து புறப்படுகிறது. அந்த வாசனை எங்க இருந்து வீசுது? முன்னுக்கு நடுவுல இருக்கிற அந்த லீலி புஷ்பத்துல இருந்து ஒரு வாசனை. அதுதான் மணவாளன் தேடி வரவழைக்கக்கூடிய இழுக்கக்கூடிய வாசனை. அந்த வாசனை உன்கிட்ட இருக்கு. அந்த வாசனையை யாரும் குத்த முடியாது. முள்ளால குத்த முடியாது. முள்ளால குத்த முடியாது. உனக்கென்று ஒரு வாசம் இருக்கிறது. உனக்கென்று ஒரு நறுமணம் இருக்கிறது. அதை தொட யாராலே முடியாது. அதை தொட யாரால முடியாது. அது மணவாளன் முகருகிற வாசனை. அது தூபம் போல எழும்புகிற ஒரு வாசனை. தேவ பிள்ளையே, அந்த வாசத்தை யாரும் கெடுக்க முடியாது, தொட முடியாது. தேவ பிள்ளையே, அது எப்படி வந்தது? அந்த வாசம் அநேக முட்களை குத்தி 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 இப்பொழுது அது வாசம் வீசக்கூடிய ஒரு லீலி புஷ்பமாய் மாறிவிட்டது. அந்த வாசம் வீசக்கூடிய லீலி புஷ்பமாய் மாறிவிட்டது. பள்ளத்தாக்கு எங்கும் ஒரு லீலி புஷ்பங்களுடைய வாசனை. என் மணவாளன் எதற்கு வருகிறார்? எங்கே உலாவுகிறார்? எதற்காக கொய்து கொண்டு போகிறார்? அது வாசனையா இருக்கு. அதனால என் கரத்துக்கு வேணும், எனக்கு வேணும். இது ரொம்ப வாசனையா இருக்கு. இதை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன், இதை நான் கொய்து கொள்ளுவேன் என்று சொல்லி மணவாளன் அதுக்கு தாங்க வராது. வாசனை இருக்கிற இடத்துலதான் மணவாளன். நன்றி பிள்ளைகள் எல்லாம் நீதி புஷ்பம் ஏற்ற நேரத்தில் நீ கொய்து கொண்டு போகி அதற்காக நன்றி. உங்க கரத்துல பயன்படுகிற நீதி புஷ்பமாய் அவர் கரத்துல வாசம் வீச. ஆமென். இயேசுவின் மூலம். 2 பேர். ஆமென்.